என் பிறந்த பொறுப்பு தொங்குச்சு தம்பி அக்கா என் தம்பி அக்கா அக்கானுக்கிட்ட எப்படி அடைக்கிறான் பாரு. எவ்வளவு ஒரு பாசமா கூட பிறந்த அக்கான்னு உன்னை தம்பின்னு பாக்குறடா, உன்னை அக்கான்னு பாக்குறேன், தம்பின்னு பாக்குறேன், உன்னை அக்கான்னு பாக்குறேன், கடிச்சவனு கேப்பா, உன்னை தேவடான்னு கேப்ப, வல்லார ஓயின்னு கேப்பேன். கேட்டுட்டாடா. நான் உன்னை இப்ப வல்லார ஓயின்னு கேட்டேன். தம்பி அக்கா பொண்ணா பிறந்து வயசுக்கு வந்து இப்பதான் ஆச்சு கொஞ்ச நாள். வயசுக்கு வந்தியால இது இது ஆமா நீ வயசுக்கு வந்தியால. நான் ஒரு தம்பி இருக்கிறவன் கூட பிறந்த தம்பி நான் இருக்கிறேன். ஏன் உன்னை பெத்த எங்க அப்பா இருக்கிறான், எங்க அம்மா இருக்கு. ஒரு வார்த்தை அம்மா என் தம்பி நான் வயசுக்கு வந்தேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கியா? சொல்லிட்டு வரணுமா? ஒரு தம்பி தானே கூட பிறந்தவன் தானே. அவர் ஏதாவது கேட்டுக்க காலையா எவடி வயசுக்கு வரத்த சொல்லிவிட்டு வருவா? என் கை எனக்கு தெரியும். நீ போ, அது ஓகே விட மாட்டேன். போடா போடா மண்டா ஓடியா. அம்மா 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 நானும் சீலை கட்டு வந்து எனக்கு அன்னைக்கு தாண்டி வரானுவா. அம்மானு தான்மா சொல்றேன். தம்பி சொல்லு. பொண்ணா பிறந்து வயசுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் 10 வருஷம் அம்மா நானா சரி ஐயா மாறே இப்பதான்டா வந்தேன். ஒரு 9 வருஷம் இல்ல அம்மா நாள் இல்லடா இப்பதான்டா. இப்பதான் ஒரு 8 வருஷம் சரி இப்பதான்டாங்கறா. ஒரு 7 வருஷம் ஐயா இப்பதான்டா. 6 வருஷம் தண்ணன் இப்பதான்டா. 5 வருஷம் மாறே இல்லடா இப்பதான்டா. 4 வருஷம் இப்பதான்டா வந்த அம்மா நாள் இல்லடா. 2 வருஷம் கடவுளே இப்பதான்டா. 1 வருஷம் மாறே இப்பதான்டா வந்த. 6 மாசமா இல்ல இப்பதான்டா. 3 மாசம் அம்மா நாள் இல்லடா இப்பதான்டா. போன மாசம் கடவுளே இப்பதான்டா. இன்னைக்கு காலையில வயசுக்கு 27 வருஷம் வணக்கம் போலிட்டாடா. படா இந்த 27 வருஷமா ஒரு நக்கி நம்மள பொண்ணு கேட்கல. எவன் வந்து கேட்பான் போயிருந்தவள. நானும் எவனையும் பார்த்து ஓக்காங்கள. நீ எப்படி சொல்லுவ? ஓகே அவன் மட்டும் அவன் இருந்தா நான் மட்டும் நான் இருந்தேன். சரி அப்புறம் ஒருத்தன் உடைந்து தெம்ம இந்த வச்சப்பல எவனா கெச்சாப்பல எனக்கு எங்க அப்பன்ட்ட உடைந்து ஏங்க இத குடுக்குறீங்களா? இந்த பொண்ணு தரியா? எங்க அப்பா ஒரு 2 கட்டம் ஊனுட்டான். ஆமா ஒடியாந்த ஆளு யாரு? ஊனுட்டு நான் ஆறுங்கயா. என்ன பொண்ணு கட்டிட்டு வந்து யாரு சொல்லு. பூமால யாரு? கோயில தாண்டா லைட் போட்டாங்க. ஓ லைட் ஏண்டாங்க போடுற? அங்க பாரு மாரிய கோயில உட்காந்துக்கிட்டு அவன் லைட்டை போட்டு காட்டுறோம்லையா மண்டை நைக்கார. அவர் வந்தாரு நாட்டாரு இங்க 2 போக்கஸ் லைட் போட்டா அவன் லைட் அங்க போட்டு காட்டுறான். அது தொட்டுதான் உட்கார நல்லா உட்கார பார்த்து சொல்றேன். அவர் இப்ப தூக்கி மூடுறான் பாரு. பரிசம் போட்டு மாறு மாறுகோல சாமி கும்பிட்டு என்ன கொண்டாந்துடா. மாறுகோல சாமி கும்பிட்டு சொல்லிருப்பாங்க. இவ்வளவு ஊர் மேல விட்டாங்க. அதுக்கு பேர் ஊர்வலமா? ஊர்வலமா வந்து என் மாமனை விட அந்த மூலையில சரி மூலை பக்கமா பெரிய மெத்த விடு 2 அடுக்கு மெத்த. சரி என் பங்காளி விட 60 விடு. 60 வீட்டுக்கு ஒரு ஆளு மெத்தில வந்து சாப்பிடுறாங்க. மேல சாப்பிடுவாங்க தான். நான் அந்த நேரம் நல்ல வழக்க வாங்கிட்டு எங்க மாமியை வலது கால எடுத்து வச்சு வா மருமூலம் சொல்லிருப்பாங்க. நான் பொண்ணா பிறந்த ராசி அதிர்ஷ்டம். அவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம். ஆமா நல்ல வழக்க வாங்கினேன். இடது கால 8 அடி வச்சேன். அப்படியே வடக்கால பக்கம் செவரு மடமானுச்சான். அந்த 60 பேர் உன் பங்காளி சாப்பிட்டான்னு என்னாச்சு? ஒரே நாள்ல தூக்கி கொண்டு நான் ஓட்டிட்டான். தத்து முடிச்சவள சந்துக்கு சந்து என் பேர் தான் கொண்டாடுது. உன் பேர் தான் கொண்டாடுவாங்க. வந்தாலும் வந்தா 60 பேர் தூக்கிட்டா அப்படின்னு. தம்பி அப்படி வா கேட்கிறேன்டா. செல்வி வந்தியா சம்மந்தி விட்டுக்கு செவனின்னு இருக்கணும். சைலன் யாரு அவரு? நீ இப்படியே கம்பெனி குந்து வேஷமெல்லாம் கட்ட வேணாம். கதையை விட்டு எதில் விடுறது கொட்டிய சொல்லுமா. நீலாம் கதை கேட்பான். அரியா புல்லாம் கேட்குமா? கதை விட்டு வேண்டாம் படுத்துக்கிட்டான். தம்பி சரி
கல்யாணம் ஆச்சு ஆச்சே 20 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்ல ஒரு குழந்தையே கிடையாது எனக்கும் பிறக்கல அவனுக்கும் பிறக்கல ஏன் அவரு உனக்கு தான் இருக்காது குழந்தை ஆம்பளைக்கு என்ன குழந்தை இருக்க போகுது அவருக்கு நான் பிள்ளை எனக்கு அவர் பிள்ளை சரி அப்படியே வாழ்ந்துகிட்டே வந்தோம் வந்தீங்க நம்ம ஊர்ல திருநா போட்டாங்க திருநா போட்டாங்கடா திருநா போட்டு மாரியா சாமி ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கு எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு நாளைக்கு காளி கோட்டை அடிக்கிறாங்க ஒரு தோசை ஒண்ணு சுட்டு கொடு அப்படின்னாரு கேட்டிருப்பாரு நம்ம புருஷன் ஆசைப்பட்டு தோசை கேக்குறாரு 2 பேர் தானே இருக்கிறோம் 2 பேர் கொஞ்ச நாள் போட்டு ஊற வச்சு குறையும் ஒரு பெருபடி ஒரு படி சும்மா கொஞ்சனா அரைப்படி கொஞ்சனாடா காப்படி ஐயா 6 மாகாணி உளுந்து 3 மாகாணி அரிசி உங்க 2 பேத்துக்கு அது கொஞ்சம் சரி சொல்லு. இந்த 6 மாகாணி உளுந்து 3 மாகாணி அரிசியை கொட்டி ஊற வச்சு கடவுளா மாரியாயே குடஞ்சி 3 தோசை சுட்டேன் 3 தோசை சுட்ட மாவு தீந்து போச்சு சரி பள்ளி வளர்க்கிட்டு வந்தாரு தோசை போடுறீன்னாரு இலைய எடுத்துட்டு வர்றாரு வீட்டுக்காரரு ஒரு தோசை எடுத்து அவருக்கு வச்சேன் ஒரு தோசை எடுத்து எனக்கு வச்சேன் சரிதான் மீதி எத்தனை இருக்கு இன்னும் 1 இருக்கு அங்கதான் சண்டை ஏன் சண்டை நான் காட்டுக்காரல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போடுத்தேன் நானு உன் வீட்டுக்காரன் கேக்குறான் அந்த ஒரு தோசை எனக்கு வை சொல்றப்பாமா கஷ்டம் தானே போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா நீ என்ன சொன்ன நீ சம்பாதிச்சு வந்து தான் கொடுப்பேன் உனக்கு சோறு ஆக்கணும் குழம்பு வைக்கணும் ஊடு வாசல் கொட்டணும் யானை மலை வைக்கணும் தண்ணி பிடிக்கணும் நல்லது கெடுதா இல்லையா நான் பார்க்கணும் பல வேலை நான் தின்னுட்டு தெம்பா இருந்தா நான் பாப்பேன்டான்னு அவன் நான் தாண்டி 2 தெம்பான்னா நான் தாண்டா 2 தெம்பன் நான் சொன்னேன் 2 பேத்துக்கு சண்டை 3 நாளா தோசை சட்னி சாம்பார் எல்லாம் அப்படியே கிடக்கு எங்களுக்குள்ள ஒரு பந்தியம் என்ன பத்தி வச்ச அவங்க தூங்கி எழுந்திருச்சு ஆமா 6 ஊங்குறாங்களோ ஊன்னா 1 ஊன்னு சொல்லினா 2 சரி இவன் கோமணம் கட்டுறவன் பசிக்குது ஊம்பான் நான் இந்தாண்ட படுத்துருக்கிறேன் அவன் அந்தாண்ட படுத்துக்கிறான் இல்ல 3 நாளா சாத்தின கதவு சாத்தபடியா இருக்கு சரி அப்புறம் அந்த அன்னைக்கு ஊம்பான்னு நான் பாக்குறேன் நான் ஊம்பான்னு அவன் பாக்குறான் தம்பி 3 நாளா கடந்து என் முன்னாடி வீட்டுக்காரி தம்பி கடகவள்ளி சக்காலத்து இப்படி கதவை திறந்து பாத்துருப்பாங்க 2 பேரும் செத்து கிடக்குறாங்கன்னு ஊரே ஏவி வச்சுட்டாடா சொல்றது அரே சாவுலன்னு ஊனுட்டதான் ஒண்ணுடா தம்பி ஊரு சனம்பெல்லாம் முட்டா என் வீட்டை வந்து கும்ப கொடுத்து சரிம்மா அல்ல ஏவு குறை சக்கலத்தோ சளி திஞ்ச மூஞ்சிலே போடுறாங்க அப்பயாவது சொல்ல ஊன்னா ஒண்ணுடா சரி போட்டா தம்பி மோளம் கடிச்சு அடிக்குது வைய விட்டு கூப்பிட்டு குளிப்பாட்டுறாங்க எண்ணெய் வச்சு சீக்க கொட்டதுக்கு மேல மிளகுத்தூள் கொட்டுறானுவோம் ஐயோ அப்ப கல் ஏறியலையா எரிஞ்சு ஊன்னா ஒண்ணுடா தெரியாது அப்புறம் ஒரே பாடியா கட்டி என்னை கொண்டு முன்ன போட்டாங்க போட்டிருப்பாங்க எப்படி மல்லாத்து கடை போட்டாங்க இப்படி ஆமா என் பிரச்சனை கொண்டு என் மேல இப்படி கமுத்து போட்டாங்க அப்பதான் ஐவரேன் என்ன நினைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஐவரேன் நம்ம உயிரோட இருந்து சுமத்தோம் இன்னைக்கு செத்து பாடுற போகும்போது நைக்கு சுமந்துக்கிட்டு போறோம் அப்படின்னு அழுதுகிட்டே போறோம் தம்பி தூக்கிட்டு போறாங்க கட்டை கூட்டி கொளுத்துறதுக்குடா உங்க 2 பேத்துப்பா அப்பயாவது கட்டையில வைக்கும் போது இது கொளுத்தாதீங்கடா உயிரோட இருக்குன்னு சொல்றது உயிரோட இருக்குன்னு சொல்லிவிட்டா ஒண்ணுடா அடைய மாட்டான் சொல்லு தம்பி கட்டையை கூட்டி என்னை கீழே வச்சு எங்க வீட்டுக்காரர் மேல வச்சாங்க வைக்கல போட்டு சேர்த்த ஊத்தி நெருப்ப வச்சுட்டாங்க 3 வெட்டியான கூப்பிட்டு இது சுத்தமா கொளுத்தி விட்டு வாங்கன்னாங்க கொளுத்தி அள்ளி தள்ளி கொட்டுவான்னு சொல்லிருப்பாங்க அவனை 3 பேரும் உட்காந்து சாரத்தை குடிக்கிறானோ பாட்டில் உடைச்சு நெருப்பு எரிஞ்சூடு வந்தது என் பிச்சங்கல்ல லேசா சுட்டுச்சு அவர் ஒன்று விட ஒரு அரட்டி மிச்சம் சுட்ட உடனே அவன் என்ன ஏன் ஓகட்டும் நான் தாண்டா 2 திம்பண்ணேன் அவன் நான் தாண்டி 2 திம்பண்ணான் அங்க குந்திருந்த எத்தனை பேர் 3 பேரு அவனும் 3 பேர் என்ன பேசுறானுவா ஏதோ போனோம் கட்டுக்குள்ளே பேசுது அந்த பொட்டத்தை விட நம்ம 2 பேர்த்தையும் திங்கிறா ஆம்பளை 1 திங்கிறா போன ஒரு போத்து ஏஞ்சி ஓடுறான்னு நான் என் பிரச்சனை இடிச்சு தரப்பி நான் ஓடுறேன் நான் தாண்டா 2 திம்பண்ணு நான் ஓடுறேன் இல்ல புளிய மரத்துல காய்ச்சி மாத்திரம் பிச்சை அடிச்சுட்டு ஓடுறான்டா நான் 2 திம்பண்ணு ஓடுறேன் அவன் 2 திம்பண்ணு என் பின்னாடி ஓடுறான் தமிழ் நாங்க 2 பேரும் ஊட்ட ஓடி பாக்குறோம் தோசை கிடையாச்சு 3 நக்கி விட்டு நான் ஆள் கொண்டு வாங்க வச்சுக்கிட்டு அப்ப நக்கி போடி